ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொட்டியை பாருங்களா எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்களா. இப்போ இந்த ரொட்டி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இந்த கேரளா சமையலில் சூப்பரான ஒரு நம்ம கோதுமை மாவு மைதா மாவு வச்சு ஒரு ரொட்டி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொட்டி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 2.5 கப் மைதா சேர்த்துக்கோங்க. 2.5 கப் மைதா சேர்த்து கொடுத்துட்டு 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்து கொடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா உப்பும் எண்ணெயோடு சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம மைதா மாவு. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துகிட்டு ரொட்டி பண்ணும்போது நீங்கள் பண்ணும்போது தண்ணி சேர்த்து பண்ணுறதை விட பால் இல்லை தேங்காய் பாலில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஒரு முடி தேங்காயை உடச்சிட்டு நல்லா சூடான தண்ணி ஊற்றி நல்லா வெதுப்பாக இருக்குது. நீங்கள் எப்பயுமே சேர்த்துக்கும் போது வெதுப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த வெதுப்பாக எடுத்திங்கன்னா இந்த ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் எடுத்தது நீங்கள் எடுக்கிற மாவு அனுசரித்து இருக்கும். நான் எடுத்தது நம்ம 250 கிராம் கப்பில் மாவு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே கப்பில் 1 கப் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எடுக்கிற மாவு அனுசரிச்சிருக்கும், அதுக்கு தகுந்த போல் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பாலில் செய்வோ இல்லை பாலோ உங்களுக்கு சேர்த்து பண்ண விருப்பம் இல்லைன்னா வெதுப்பான சுடு தண்ணி ஊற்றி சேர்த்து கூட செஞ்சுக்கோங்க. நம்ம குழச்சி எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும். அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சி கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா சாஃப்டாக ஊறி வந்து மாவும் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு பாருங்க. இப்போ இந்த மாவை வெளில எடுத்துக்கோங்க. வெளில கிச்சன் டாப்லையோ இல்லை சப்பாத்தி பழகுலையோ மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதிலேருந்து நம்ம சப்பாத்திக்கெல்லாம் ஒரு பவுலை உருட்டி எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த சைஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற மாவை எல்லாம் இது மாதிரி ஒரு பவுலாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இருக்கிற பாலாம் நான் பிடிச்சி எடுத்துட்டோம். இப்போ இதுலேருந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு கீழே லைட்டாக மைதா மாவு தூவி கொடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுலை நல்லா மெல்லிஸாக உங்களால் எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. நம்ம தேய்ச்சி எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை மாற்றி வச்சுக்கோங்க. திரும்பவும் கிச்சன் டாப்பில் கொஞ்சம் மைதா மாவு தூக்கி கொடுத்துக்கோங்க. தூவிட்டு இன்னொரு பவுல் எடுத்து அதே மாதிரி மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் 2வது ரொட்டியும் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம். இது மேலே அது மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு இதுக்கு மேலே லைட்டாக மைதா மாவை இந்த மாதிரி தூவி கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே இன்னொரு ரொட்டி வைக்கும்போது தேய்க்கும் போது இன்னும் நல்லா மெல்லீஸாக வரும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம முன்னாடியே தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ரொட்டி இது மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இதுக்கு மேலே லைட்டாக மைதா மாவு தூக்கி கொடுத்துக்கோங்க. தூவி கொடுத்துட்டு சப்பாத்தி கட்டி வச்சு இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்த அங்கே பார்த்தீங்களா, இப்போ 2 நம்ம ரொட்டி வச்சு தேய்ச்சிருக்கோம். ஆனால் எவ்வளோ ஒரு மெல்லிசாக இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, நம்ம சுடும்போது இது தனியாகவே பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்க்கிறதுனால தான் ஒரு ரொட்டி மேலே இன்னொரு ரொட்டி போட்டு சேர்த்து தேய்ச்சி வச்சுருக்கோம். இருக்கிற ரொட்டியெல்லாம் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு நல்லா சூடாயிடுச்சு. மேலே ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. எல்லாம் எடுத்து படுற மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. இடத்துக்கு எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற ரொட்டியே இது மேலே சேர்த்துக்கோங்க. தோசைக்கல்ல சேர்த்துக்கோங்க. 20 செகண்ட் ஒரு பக்கம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ சேர்த்து கொடுத்து ஒரு பக்கம் நல்லா வந்துருச்சு. வெந்த பிறகு எந்த அளவுக்கு நல்லா பூரி மாதிரி பொங்கி வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இன்னொரு பக்கமும் திருப்பி சேர்த்துக்கோங்க. திருப்பி சேர்த்து திரும்பவும் அதே மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பி சேர்த்த பிறகு இந்த சைடும் எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 செகண்ட் இந்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்த உடனே எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள். இப்போ அந்த பக்கமும் ஒரு 2 செகண்ட் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு நல்லா கலராக எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெய் தேய்ச்சி நல்லா தேய்ச்சி கொடுத்தோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஈஸியாக எடுக்க வருது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி மடக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் நல்லா பேப்பர் மாதிரி வரும், சாஃப்டாக இருக்கும். இதனால தான் நம்ம 2 இதாக மடக்கி தேய்ச்சது. இப்போ எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை எடுத்துகிட்டு இருந்தால் தான் நல்லா வசன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் எடுத்து உடனே கேஸ் ஸ்டவ்வில் போட்டு மூடி வச்சிடணும். திறந்து வச்சுனா காற்று போனால் ஒரு மாதிரி ஹார்டான போல் இருக்கும். இது எந்த அளவுக்கு நல்லா வசன்னு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இருக்கிற ரொட்டியெல்லாம் இதேமாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் ரொட்டி சுட்ட உடனே ஹாட் பாக்ஸில் தான் போட்டு வச்சேன். அப்போ தான் நல்லா சூடாக சாஃப்டாக இருக்கும். அங்கே பார்த்தீங்களா
பார்க்கவே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் சிக்கன் குருமா, எக் குருமா, இல்லை சிக்கன் குழம்பு இது மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வெஜ்ஜு குருமா வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.